அரக்கோணத்தில் பிரியாணி விருந்தை சாப்பிட்ட கையோடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் மாட்டிய விஏஓ பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். 6 மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்த நிலையில் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைதான விஏஓவின் பின்னணி என்ன? 6 மாதத்தில் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற இருந்த கிராம நிர்வாக அலுவலர் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்று கைதான சம்பவம். பட்டா மாறுதலுக்கு அப்பாவி நபரிடம் டீல் பேசி அலைக்கடித்த புகாரில் அதிரடியாக செயல்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து விஓவிற்கு செக் வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பக்கத்தைச் சேர்ந்தவர் வினோத். ஊருக்குள் வீட்டுமனை வாங்கியவர் அந்த நிலத்தை தன்னுடைய பெயருக்கு பட்டா மாற்றித் தரக்கோரி ஆன்லைனில் விண்ணப்பித்திருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கையில் எடுத்த வடமாம்பாக்கம் விஓ தணிகாச்சலம் பட்டா மாற்றித் தருவதற்கு 20,000 ரூபாய் லஞ்சம் தருமாறு டீல் பேசி இருக்கிறார். 20,000 ரூபாயா? அதிகமா இருக்கே, கடன் வாங்கித்தானே நிலமே வாங்கின, பார்த்து செஞ்சு கொடுங்க சார் என கெஞ்சியதால் இறக்கப்பட்டு 5,000 ரூபாய் குறைத்து கொண்டு 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். அதனால் வினோத் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். எல்லா டாக்குமெண்ட்டுகளும் சரியாய் இருந்தும் லஞ்சம் கேட்பது ஏன் என்ற விரக்தியில் ராணிப்பேட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கணேசனிடம் அவர் புகார் அளித்திருக்கிறார். உடனே விஓஓவை தூக்குவதற்கு களத்தில் இறங்கிய அதிகாரிகள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வினோத்திடம் கொடுத்திருக்கின்றனர். அந்த லஞ்ச பணத்தை அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வாங்கும்போது மறைந்திருந்த டிஎஸ்பி கணேசன், இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் விஓஓ தணிகாச்சலத்தை கையும் களவுமாக கைது செய்தனர். இன்னும் 6 மாதத்தில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்கும் நிலையில் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைதாக இருப்பது அரக்கோணத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.